நீ பண்ணு. கீழே ஊற்றும் போது அங்கே கீழே காருங்க நிற்கிது, கவனமாக கீழே ஊற்றுங்க. சரியா? இப்போ நீங்கள் சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க பார்த்துங்க. வந்தவருக்கு ஒரு கட்டை தரப்போம், ஒரு ப்ளீச்சிங் பவுடர் எதுவுமே கிடையாது. பக்கெட்டு இதுதான். ஏரி தொட்டியை பார்த்தா அதுலேயும் ஒரு ப்ளீச்சிங் பவுடரில் ஒரு ஸ்மெல்லு கிடையாது, ஒன்றும் கிடையாது. தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இது வந்து டெய்லி நாராயணன் ஃபோட்டோ எடுத்து போகிறார், சம்பு க்ளீனுன்ட்டு. இன்றைக்கி தான் அந்த லட்சணம் தெரியுது. தொட்டிலே குளிக்கிறானுங்க, தொட்டிலே கழிப்பானுங்க போல இருக்கு. இது 5 பிளாக்கு. ஒரு அழுக்கு தண்ணி இல்லைங்க கீழே, சுத்தமாக பார்த்துக்கோங்க. கழுவி விட்டா அழுக்கு தண்ணி மஞ்சள் எதுவுமே கிடையாது. சும்மா அப்படி இருக்க தண்ணி கோரி ஊற்றிட்டு அப்படியே வந்துருக்கு, ஏமாத்திருக்காங்க. இதுக்கு எதுக்கு இவங்க க்ளீன் பண்ணணும்? இந்த சைடில் காமிக்கிறேன் பாருங்க. ஏதாச்சும் ஒரு தொட்டியில் ப்ளீச்சிங் பவுடர் பேருக்கு போட்டிருக்காங்களா கூட கிடையாது. இது ஹைஜீனிக்கா? மிஸ்டர் விஸ்வநாதன் அண்ட் செக்ரட்டரி அண்ட் ஹிஸ் குரூப், உங்களால் இந்த சின்ன ப்ராஜெக்டே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல, சூப்பர்வைஸ் பண்ண முடியல. எந்த கலெக்ஷனில் நீங்கள் பண்ணுறீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணுற உங்களால் எப்படி ஜாயிண்ட் வெஞ்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகன்றீங்க? ஃபுல்லாக ஹம்பக்கு ஏமாத்தோலத்தான் தான் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறது பூராவே. இதுக்கே உங்களுக்கு கையால் ஆகலையே, நீங்கள் என்னத்தை கிழிக்க போகிறீங்க? எப்படி வந்து எல்லாத்தையும் திருப்பி அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுப்பீங்க? யார் வச்சு சூப்பர்வைஸ் பண்ணுவீங்க? என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வந்துட்டு ஐ வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே க்ளீனிங்னு சொல்லி ஐ வாஷ் பண்ணுறீங்க. டேங்க் க்ளீனிங்கு நீங்கள், சம்ப் க்ளீனிங்கு நீங்கள். ஃப்ளட்லாம் இந்த சாக்கடை தண்ணி இன்னும் தேங்கிட்டு இருக்க சம்பில் என்னால் காமிக்க முடியும். அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதை ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கு ஒரு ஆள், அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். இதுக்கு தான் ஆள் இருக்காங்களே தவிர மெம்பர்ஸுடைய ப்ராப்ளத்தை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கோ கேட்குறதுக்கோ ஒருத்தர் கூட துப்பு இல்லை. இங்கே ஒத்தனுக்கும் துப்பு இல்லை. ஐ எம் சாரி. உங்களோட சொசைட்டி அசோசியேஷனுடைய மெயின்டெனன்ஸ் இது வெரி வெரி புவர். பணத்தை திருடுறதா தான் இருக்கீங்க, அதுதான் சொல்ல முடியும். ஒவ்வொரு நேமில் போட்டு எப்படி எப்படிலாம் கொள்ளை அடிக்க முடியும், 30 லட்சம் சேர்த்த பணத்தை எப்படி பில் ஆக்கணுன்றதான் நீங்கள் இருக்கீங்களே தங்க. உங்களோட ஒரே எய்மு காலனிக்கு நல்லது பண்ணுன்றதுலாம் உங்கள் எய்மே கிடையாது. கொண்டு தான் போடுறதுக்கு போடாம தண்ணி போட்டீங்களா? அப்புறம் என்ன விஷயம்? போடவே இல்லையா மேடா? நாங்கள் தான் சொல்லுவோம் உங்களுக்கு போடுறது போடலன்னு சொல்லிக்கிட்டு. நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? ஒன்றும் கிடையாது, ஒரு பக்கெட் ஒன்றும் கிடையாது. பாருங்க, நானும் பார்த்தாச்சு. இதுல இல்லை இந்த கதை நாங்கள் பார்த்து கேட்குறோம், நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அவர் போட்டுருக்காருல, நாராயண் போஸ்ட் பண்ணியிருக்காருல, பாருங்க, ஒரு ஃபோட்டோவில் ப்ளீச் போட்டு கிடையாது. இங்கே ஏன் பார்த்துட்டு ப்ளீச்சிங் ஏடா போடலன்னு அவங்க கேட்குவோம். நான் போடுவேன்னு சொன்னான், ஆனால் மூடிட்டாங்க, போயிட்டானே. அங்கெல்லாம் போடவே இல்லையா ஃபைல்ல? எதுக்குமே போடல. நீங்கள் நாராயணன் ஃபோட்டோவில் கூட பாருங்க, ஒன்றுக்கும் ப்ளீச் போட்டு இருக்காது. சும்மா போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளா? இல்லை, நீங்கள் ஆள் அனுப்புறீங்க, பண்ணுறாங்க. அவங்க பண்ண கூத்துக்கு அவங்க போட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கும் பார்த்தீங்களாக்கும் நம்ம தண்ணி குடிக்கவே முடியாது இனிமேல். சோப் வாட்டராது போட சொல்லுங்க. என்னையா வாஷ் பண்ணுறீங்க? அந்த வாஷ் பார்த்தியா இல்லையா? இங்கே பாரு, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன வாஷ் பண்ணுறீங்க நீங்கள்? கிழிஞ்ச ஜட்டியோடு அவங்க குளிச்ச தண்ணியை நாங்கள் குடிக்கணும். அது எப்படி சேர்ந்து தான் இருக்கும் பைப்பில்? அது எப்படி போகும்? நீங்கள் வாரவங்கள டீசெண்டாக இருக்கணும். அவன் தான் இதுதான் நான் எடுத்தேன், அவனுடைய கிளீனிங். எவ்வாறு அது சவுத்துல வலிக்க கூடாது. இதுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்க ஒரு தொட்டிக்கு? 700 ரூபா. 700? 70 ரூபா. சரி, 70 ரூபா. இது பாரு, இது குவாலிட்டியை ஒற்றை கூட அடிக்காத, சும்மா தொடா வலிக்காதால குறிக்கிறான் அவன். இதுதான் நீங்க நடந்திருக்கீங்க. எல்லா பிளாக்குக்கும் இதான் நடந்திருக்கு.
இதுக்கு எதுக்கு க்ளீன் பண்ணோம்? நீ தண்ணியை ஃபுல்லா வெளில போட்டா முடிஞ்சு போச்சு. அதுதான் டெய்லி காலி எடுத்த தொட்டி அதுவே அதுக்கப்புறம் எனக்கு தனியாக கமெண்ட்றதுக்கு க்ளீன் பண்ணணும். இதுக்கு எதுக்கு அவனுக்கு காசு கொடுக்கணும்ன்றேன் நானு. அவனுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நானே கேஸை ஃபைல் பண்ணிருவேன். இதை எடுத்துட்டு போயிடுவேன் நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப இந்த பிளாக்ல உள்ளவன் எல்லா பிளாக்லயும் இதான நிலைமை. இதுதான் நடந்திருக்கு. ரமேஷ் யாரு பாக்குறீங்க? சரி இந்த 3 பிளாக் பண்றீங்க, யாராவது ஒருத்தர் பக்கத்துல நின்னீங்களா? யார் வந்தீங்க? யாரும் வரல. ஏத்தி விடுறது இல்ல ரமேஷ். முடிஞ்சிச்சுன்னா பாக்கணுமா வேண்டாமா? சார் அப்படிதான் பாத்துட்டோம். அவன் சொல்லிட்டு மோட்டர் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கேமரா இது எடுத்துட்டேன். அது எல்லாரும் நான் கூட பண்ணுவேன். அது முக்கியம் இல்ல. கிளீன் பண்ணியாச்சு. இப்ப வரைக்கும் ப்ளீச்சிங் பவுடர் போடல. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? சார் கிளீன் பண்ணியாச்சு, தனியா போட்டு விடு. முடிஞ்சிச்சா? நீ தனியா ஏத்துருவ. இப்போ போட்டாங்களா ப்ளீச்சிங்க? எங்களுக்கு ஏறிட்டு இருக்கு. ப்ளீச்சிங் போடாம ஏறிட்டு இருக்கு. 2 சைடு ஏறிடுச்சு. ஒரு ஸ்மெல் இல்ல, ஒரு கிளீனிங் இல்ல. சும்மா தண்ணி அடிச்சு விட்டு காய விட்டுருக்கு. தெரிஞ்ச அந்தந்த பிளாக் ஓனர் அவன் அதை பார்த்தாதான் சரியா வரும். நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியல. நேத்து எனக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்கல. முதல்ல எங்க பிளாக்ல நீங்களே இல்ல எல்லா பிளாக் அப்படிதான். யாருமே இது போடலாமே சொல்லுவீங்க. இப்ப இந்த தடவை சொல்லவே இல்லைன்னு தான் கேக்குறாங்க. அவனையும் கேட்டுட்டேன் போயிட்டான். நான் இந்த மூடிய நாட்டி வைடா, இது என்னோட மூடிடான்னு சொன்னேன். இந்த மூடி நாட்டி எனக்கு வைடான்னு சொன்னேன். அவன் பாரு அங்க வச்சிருக்காங்க. இந்த மூடி என்னோடது. என் 3 மூடி கரெக்டா இருந்தது. நான் சொல்லிட்டு போனேன். யார் நாட்டி வைப்பாத? என் மூடி இருந்து அடுத்தடுத்து நல்ல இடத்த வச்சு கழிக்கிறதுக்குன்ட்டு இதுதான் நடந்திருக்கு. எந்த காலனிக்கும் எங்கேயும் ப்ளீச்சிங் போடல. நாராயண போட்டோ ஒன்றுத்துலையும் கிடையாது. முடிச்சுட்டு போயிட்டான். அவன் முடிச்சுட்டு போயிட்டான். எங்க கழுவுறா தொடிய? போயிருக்கானுங்க சார். நீங்க கழுவே இல்ல, சும்மா பொம்மை தான் கட்டிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன் இவனுங்க ஏமாத்துறானுங்க. நான் சொல்றேன் நீ வேலை செய்யணும்னா ஒழுங்கா செய்யுங்க. பணம் கொடுக்குறோம். இந்த ஆள் இன்னைக்கு மாறிச்சா நாளைக்கு மாறிச்சா நான் சொல்ல மாட்டேன். கேட்டனா இல்லையா? என்ன சொன்ன நீ? ஒரு கதையா தான் நான் போட்டு வர முடியா? இங்க நீ நின்று இது மேல நின்றியா? கவர் போட்டியா? அப்ப நான் கேட்டனா இல்லையா? என்ன சொன்ன நீ? இதுல கவர் போட போது நான் போட்டேன். இதுல போட்டுருந்தேன், அங்க போடல, இங்க போட்டுருந்தேன். நான் மெனக்கல் தம்பிட்டு சொன்னேன் 3 ஸ்லாப் இருக்கு தம்பி, கல்ட்டா மாறாம பாத்துக்கிட்டோம். ஸ்லாப் இருந்த ஸ்லாப்லாம் காணும். ஸ்லாப் சொன்னா இல்லையா கல் வந்து அப்ப என்ன? அப்ப எதுக்கு காசு வாங்குறீங்கன்ற நானு உங்களோட எங்க இருக்கு ப்ளீச்சிங் பவுடர்? மாடியில் எங்க இருக்கு? கிளீன் பண்ண ப்ளீச்சிங் பவுடர் எங்க இருக்கு? நானும் பாக்குறேன். ப்ளீச்சிங் பவுடர் எங்க கொண்டு வந்துருக்கீங்கன்ட்டு. ப்ளீச்சிங் பவுடர் எங்க தம்பி? ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு வராம இல்ல. ப்ளீச்சிங் பவுடர் இல்ல இல்லாம வந்து கிளீன் பண்ணி தொட்டில போட்டாங்களா? இந்த தொட்டில எப்படி போட்டாங்க? எங்க அண்ணா இந்த தொட்டில எங்க தொட்டி போட்டிருக்காங்க? ப்ளீச்சிங் பவுடரே இல்ல. ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க தொட்டிய? எப்படி போட்டு போறீங்க? ப்ளீச்சிங் பவுடர் எப்படி போட்டா நீங்க சொல்றீங்க போட்டாங்கன்ட்டு? எந்த பிளாக்குமே போடல, சும்மா ப்ளீச்சிங் பவுடர்லாம் வருதோ. இது ஒரு தொடப்போ, இதுல வந்து இப்படியே தேய்க்கிறீங்க. நீங்க போட்டுட்டாங்க சொல்றீங்க. போட்டுட்டான்னு சொல்லு சார். இல்லங்க எடுத்து இல்ல போடுவான் நீங்க, போட்டுட்டா நீங்க அஞ்சனா போடுவான் நீங்க. அந்த பழக்கம் இருந்தா கண்டிப்பா வந்திருக்கும் ப்ளீச்சிங் பவுடர் எல்லாமே. எதுக்கெல்லாம் போட்ட பிறகு திருப்பி கழுவி போடுறீங்க தண்ணி போட்டு? தண்ணி போடுங்க. அந்த பழக்கிற கொண்டு வா பாப்பா, எத்தனை மூட்டை கொண்டு வரேன்ட்டு. எங்கடா கொண்டாந்து உங்களை விட்டு இங்க எங்க தாவா இருக்குது? சிரிச்சுட்டு போற எல்லாம் இதான் நடக்குது. நீங்க பாக்கல. நான் எங்களுக்கு இதே வேலை காலையில் யார் யார் என்ன பண்றான்றது எங்க வேலை பாருங்க, பாத்துட்டு இருக்கிறதுக்கு. அவனுக்காவது காசு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. யாராலும் சரி மைனன்ஸ்ல இருக்கு எல்லாத்துக்கும். நீங்க பண்ணது கிளீனிங் ஒர்க்கு செல்லுபடி ஆகாது எதுக்குமே. அவனுக்கு எது காசு கொடுக்குறீங்க? எப்படி கான்ட்ராக்ட் கொடுத்தா பாக்குறது யாரும் சூப்பர்வைசர் நீங்க 2 பேர் தானே? கொடுக்க கூடாது, எந்த விளக்கமே கொடுக்காது. இதை கையெல்லாம் பிடிச்சிருக்கோம் ப்ளீச்சிங் பவுடர் போடலான்றீங்க. ஒரு டேங்க்கு 70 ரூபானா 12 டேங்க் என்ன ஆச்சு? 1300 ரூபாய். ஒரு பிளாக் எத்தனை பிளாக் இருக்கு? 56 பிளாக். என்னதான் க்ளீன் பண்ணிட்டானுங்க? உட்கார்ந்துட்டு நீங்க போடுற பழக்கம் இருந்துச்சுன்னா வந்திருக்கோண்ணே. நாராயணன் போட்ட போட்டோல எதுலயுமே ப்ளீச்சிங் பவுடர் கிடையாது. போட்டோ எடுத்து பாருங்க. எல்லா இடத்துல போட்டுதான் சார் போடல.
கரெக்டா பண்ணியிருந்தா இன்னைக்கு ஆள் இல்லைன்ட்டு இவங்க 2 குரங்கு இட்டுன்னு வந்து விட்டுருக்காங்க. எந்த குரங்கு வந்துச்சு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ப்ளீச்சிங் போட்ட அவரு போட்ட படத்துலயும் கிடையாது. நாங்க பாக்குறோம். போடுறது இல்ல இல்ல நாராயணன் சார் போட்ட போஸ்ட்ல எந்த இதுலயும் ப்ளீச்சிங் போட கிடையாது. வீடியோ போட்ட எதுலயுமே ஒரு துள்ளி கூட வெளில போட முடியாது. இல்ல இல்ல நீ போடல, போடாம இருக்காங்க எடுத்துருங்க. அவரு போடல, ஏன் தப்புதான்றாரு. போடலன்றா நீங்க வந்து போட்டுட்டோம் சொல்லாதீங்க. எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு சாட்சி கல்லூரி ப்ளீச்சிங் போட்டுதான் அவர் பண்ணும். அவர் கழுவி காய வச்சதுக்கு அப்புறம் எப்ப ப்ளீச்சிங் போடுறது யார் போடுவா? அப்புறம் திருப்பி வந்துட்டு நீங்க வீடியோ எடுத்து போடுறீங்கல்ல, எடுத்து போடுறீங்க. பில்லு 30 லட்சம் ரூபாய் கணக்கு காமிக்கிறது ஒரு பில்லு வழி பண்றீங்க எல்லாம். அதுதான் பண்றீங்க. இந்த தொட்டி கழுவுறதுக்கு வக்கில்லாத இந்த அசோசியேஷன் எப்படி ஜேபி பல கோடிக்கு எல்லாம் சைன் வாங்கி வீடு கட்டி தருவோன்றீங்க? எப்படி நம்பி கொடுக்க முடியும் உங்களை நம்பி? இதுதான் சொல்லணும். இந்த ஆளு மாத்தி பயங்கரமான ஃப்ராட் வேலை பண்றீங்க. எனக்கு அதுல எனக்கு நான் அப்பவே யோசிச்சேன், இதுவோ என்னடா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுக்குலயுமே நீ ஒண்ணுமே பண்ணலீங்க. அவன் என்ன பண்ண பார்த்தல வீடியோவை எப்படி இருக்கு கிளீனிங்? இதுதான் கழுவுறதா? முன்ன எப்படி கழுவாங்க தெரியுமா? சொசைட்டில போட்டு தேய்ப்பாங்க. அவ்வளவு தேய்ச்சி சோப்பு போட்டு அவ்வளவு நீட்டா பண்ணுவாங்க. நீ கோரி ஊத்தி பண்றதுக்கு சோப்பு கூடவா குடுக்கல உனக்கு? எப்படி கிளீன் பண்ணுவேன்? சும்மா தேய்க்கிற பிரஷ்ஷே கொடுக்கலையா உனக்கு? வெறும் கட்டத்தர பிரஷ் என்ன பண்ண முடியும்? நீங்க கிளீன் பண்றது செவுரு கூட வலிக்காது. அந்த மாதிரி கிளீன் பண்ற இங்க பாரு. தொட்டியே அந்த மாதிரி தான் சார் இருக்குதா சார்? அப்படி சொல்லாதீங்க சார். இவ்வளவு வருஷமா நாங்களும் இருக்கிறோம் சார், சரிங்களா? இவ்வளவு வருஷமா நாங்க இருந்திருக்கோம். சொட்டி அப்படி இருந்தா கூட உங்களை உடைக்கவா சொல்றோம்? அது நல்லா கொஞ்சம் நல்லாதான் தேய்க்க வேண்டியதானே. அவ்வளவு தண்ணி இருக்கு, தண்ணி போட்டு தேய்க்க வேண்டியதானே. வலிக்காம நீ தேய்க்கிறிய, இது என்ன இது? பாத்துக்கோ, நீ உன்னோட தேய்க்கல பாத்துக்கோ. அதுக்கு இது நம்ம போடுற எஸ்டிமேஷன், அவங்க போடுற பில் தனியாக இருக்கும். அதுக்கு தண்ணி இந்த இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க யாரு பண்றாங்கல்ல, எங்க பணம் போகுதுங்க, அதுதான் நான் கவலைப்பட முடியும். இது எப்படி இருக்குது? வலிக்காம செவரு கூட வலிக்காம ஒரு வேலை செய்யற நீங்க. போன வாட்டி சாம் எடுத்த பில் தெரியுமா? கன் போட்டு அடிச்சாரு, அதுக்கே குறை சொன்னாங்க. அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்ட்டு. இது பேரு சுத்தமா? கீழெல்லாம் அப்படியே அழுக்கா மஞ்சளா வரும், ஒன்றும் கிடையாது. அப்படியே காஞ்சு கருவாடை கிடக்குது, தண்ணி விழுந்த மாதிரி கூட இல்லை. நல்லா குளிக்கிறாரு உட்காந்து உங்க ஆளு. ஆஸ்பத்திரி இருக்காங்கண்ணா, அதனால அவங்க போயிட்டாங்க. நீங்க யாரு நீங்க 1000 கதை சொல்லலானே. எங்களுக்கு வந்து எங்க பிளாக் நீ வந்து ஒழுங்கா பண்ணலன்னா நீ கீழே கூட கான்சென்ட்ரேட் அதை வாங்கி வந்து சொல்லு. நீங்க இதுல நம்ம எதுவுமே ஐடியா கொடுக்க வேண்டிய கூட. அவங்களுக்கு தெரியாம உட்காந்துருக்காங்க. அதுக்கு 2 எக்ஸ்ட்ரா பில்லு போடுவாங்க. இவங்க சொன்னாங்க சொல்லி எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டோம்னு சொல்லிட்டு. இந்த கதை நம்ப வேண்டாம். எல்லாம் பண்ணுவாங்கண்ணே. இப்படி சொல்றது உண்மை கொடுக்க முடியாது. ஒண்ணுமே நீ குட்டினா உனக்கு எதுக்கு நீ அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சிருப்போம் வேண்டியது. அதுதான் கேட்கறோம். செய்யல அது செய்யலன்னு கேட்க நம்ம ரைட்ஸ் இருக்கு. நீ ஏன் இது போடல அது போட்டு நம்ம சொல்லக்கூடாது. அது நீ ஏன் பண்ணலன்னு கேளுங்க, அது தப்பே கிடையாது. இல்ல குளிக்கிறானே அறிவு இல்ல. என்ன வெயிலு நீ வெயில தண்ணி ஊற்ற இங்க உள்ளதா இறங்காத, எல்லா உடம்புக்கு இறங்கும்ல. அப்ப தண்ணி எங்க போய் நிக்கும்? டேபிள்ல கீழே தான் நிக்கும். விளையாட்டுத்தனமா ஊத்திக்கிறாங்கண்ணா. என்ன விளையாட்டுத்தனமா ஊத்துற? நீ வெயில்னு கார சொல்ற. சரி, அப்ப கீழே நின்று ஊத்திக்க வேண்டியதானே? எதுக்கு அங்க நின்று ஊத்திக்கினா? அது ஒண்ணுதான் தப்பு பண்ணா. இதுதான் 3 மாடிக்கு போட வேண்டிய ப்ளீச்சிங் பவுடர். இவ்வளவுதான் இருக்கான் ப்ளீச்சிங் பவுடர். என்னையா குவாண்டிட்டி இது? இது பேரு குப்பை. ஒரு நிமிஷம் பாரு, நீ தெரியும்ல. தெரியல. வா வா, பிளாக் போட வேண்டிய குவாலிட்டி ஆடாது. இது பேரு ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் ஆடாது. எங்க வீட்டு பாத்ரூம் கூட ஜாஸ்தி அப்படி கழுவோம். தெரியாம இருக்கு சார். இல்ல இல்ல இல்ல, இது ப்ளீச்சிங் பவுடர்ல மண்ணை கொண்டு வந்து போடுறீங்க. என்னடா இது பேச்சு? இப்ப வந்து அவர்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுடா. அவர்கிட்ட நீ அத போட்டா கொன்னே போடுவோம். ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துருவா. அது ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது, அது கோலமாவு. அத போட்டேன்னா எனக்கு கொன்னே விடுவேன். போய் ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துருவா. ப்ளீச்சிங் பவுடர் தான் இதுன்னு சொல்லுங்க. நம்ம காலையில யூஸ் பண்ற ப்ளீச்சிங் பவுடர் லட்சணம் இதுதான். நீ போய் கோலமா சொல்லாதீங்க. கோலமா போய் அமுச்சு விடு. கோலமான வாய் போடுறீங்க. போய் ராமுடே இன்னொரு இருக்கார், ஊட்டாண்ட இருப்பார், 19 7 இருப்பாரு. அது வருஷம் யாரோ வர சொல்லு எனக்கு முதல்ல. இது வந்து ஒரு ப்ளீச்சிங் பவுடர்னு என்கிட்ட வேற சொல்றீங்க. அத இது எப்படா 3 பிளாக்குக்கு பத்துமோ அது சொல்ல. என்ன கதை விடாதீங்கண்ணா. இது
எங்க அப்ப கடைசியில் வித்துறதுக்கா? போய் சொல்லுவேண்ணா சொல்லுவேண்ணா நான் உன்னை போய் சொல்லுவேன் சொல்ல. இது வந்து இது நியாயமா இது? தெரியாது பாஸ் நான் சொல்றேன் ஒன்றும் புரியல. ஒன்றும் புரியல. நீங்க சூப்பரா சரியா பண்ணல. நல்லா புரியுது. 30 லட்ச ரூபாய் பில்லு, அவ்வளவுதான். நான் என்ன சூப்பர்வைசரா நான் சூப்பர்வைசரா பதே பார்த்து குளிக்கிறாங்கண்ணா, விளையாட்டுலயே குளிக்கிறாங்கண்ணா. நீ அது முக்கியம் இல்ல. அவனே சூப்பர்வைசர் ஆர்டர் எடுத்திருக்கேன்னா நீங்க பக்கத்துல பாக்கணும். போட்டு மூடிட்டுறா, கவரை போட்டு கட்டிட்டுறான்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிட்டு கீழே இறங்கு நானு. இதுதான் ப்ளீச்சிங் பவுடர். அவன் தான் ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு வரான். அதுவா ப்ளீச்சிங் பவுடர்? பாருங்களா, மூட்டையில இருக்கடா, கொட்டிக்கிட்டு பக்கெட்ல எடுத்துட்டு வரதுக்கு என்னடா உங்களுக்கு? பசங்களோட சொல்லி வாயிரம் கொஞ்ச நேரம் ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி வேலை பார்த்துன்னு கிடக்குறீங்க. 3 பிளாக்கும் போடல. தண்ணி ஏதாச்சு போடல. எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சி மறுபடியும் தண்ணி போடு. கழுவுங்க, கழுவி ஊத்துங்க. தண்ணியில தான் போறதுக்கு தானே. ஏன் தண்ணியில போடுறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர்? நீ வந்து நான் என்ன கேட்கறேன், அவன் கிளீனிங்க பாரு. நான் உனக்கு தான் காமிக்கிறேன். அவன் பண்ண கிளீனிங்க பாரு. கிளீனிங் இந்தா. ஆர்வமா போய் குளிச்சானா இதுல தனிங்க. அதான் திருத்தமே. இதுவா கிளீனிங்? இப்படியா கிளீனிங் பண்ணுவான்? வலிக்காம செவருக்கு வலிச்சிட போகுது. எங்கடா பிரஸ் எங்கடா? இதோ தேடி பாருங்க, ஒண்ணுல கூட பிரஷ் கிடையாது. எதுலயும் கிடையாது. காமி எடுத்து வா. பிரஷ் காமி. இதான் கிளீனிங்கா? பிரஷ் காமி. எல்லாம் மிக்ஸ் எல்லாம் நல்லா தான் சார் பண்ணியிருக்காங்க. நாங்க அவனுங்க பிரஷ் கொண்டு வாண்ணா. பிரஷ் கொண்டு வா பாப்போம். பிரஷ் கிடையாது. நான் பார்த்தா சில டபுள் லிட்டர் பிரஷ் எங்கேயுமே இல்லை. 3 பேர் அலசினா 3 பேர் பிரஷ் வேணும். ஒரு பிரஷ் வச்சா பண்ணுவேன். பிரஷ் இருக்கு, தேய்ச்சனே. பிரஷ் எங்க? நான் எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. பிரஷ் கிடையாது. தமாத்தோன்னு கட்டை தொடப்போம். இதில் நீ தேய்க்கிறீங்கன்னு கேட்டால் ப்ளீச்சிங் கொண்டு வரல. இது நானே கான்ட்ராக்ட் தண்ணி தூக்கி ஊற்றுறேன், மோட்டர் போட்டு விட்டுட்டு. அது அழகாக பம்ப் பண்ணி போயிடுவேன் எல்லாமே. ப்ரஷ் கொண்டு வந்திருக்கோம் எல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றுத்துலையும் ப்ரஷ் இல்லை, ப்ளீச்சிங் பவுடர் கிடையாது. இது வந்து இவ்வளோ எங்கள் பிளாக்கு நாங்கள் ஷார்லஸாக இருக்கோம், நான் இருக்கேன், எல்லாமே இருக்கோம். நாங்கள் பார்ப்போம், தெரியும். தெரிஞ்ச இடத்துல இப்படி இருக்குண்ணா. மற்ற பிளாக்கோட நிலைமைலாம் ரொம்ப பேத்தட்டிக். அவங்க அவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஊழல் தான் இந்த இதில். பில்லு எதுவுமே சூப்பர்வைஸ் பண்ணுறது கிடையாது. தேவையில்லாத நோண்டுறது, தேவையில்லாத பைப் போடுறது எல்லாம் போட வேண்டியதான். பண்ணிட்டோம். இதுதான் உங்களுடைய ஒரே மோட்டோ. பணம் பண்ணுறது தான் இந்த அசோசியேஷனோட ஒரே மோட்டோ. நான் சொல்கிறதே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இவ்வளோ கேவலமான ஒரு அசோசியேஷன் இதுலையும் பார்த்ததே கிடையாது. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்குன்னு இது பாருங்க. அங்கே போட்டிருக்க ப்ளீச்சிங் பவுடரே பாருங்க எவ்வளோ குப்பை. இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக குப்பை. இது என்ன ப்ளீச்சிங் பவுடரு, என்ன வச்சுருக்காங்க? புது பேக்கெட் உடச்சி போடுறோன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப பேத்தட்டிக். இதுக்கு அடுத்த சம்பளம் காமிக்கிறேன். பாருங்க, கல்லணை தொட்டின்றாங்க. குப்பை இருக்கு. ப்ளீச்சிங் பவுடர்லையும் குப்பை மண்ணு மாதிரி தான் போடுறாங்க. என்ன தரத்தில் சாமான் வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி பாருங்க, இந்த பைப் லைன்லாம் உடஞ்சிருச்சு போல இருக்கு. அந்த ஒவ்வொரு தொட்டி உடஞ்சி ரொம்ப அடுத்த ஒரு தொட்டி வந்து தான் இவங்களுக்கு இருக்கும். இப்போ எங்கள் பிளாக் ஈயில் வந்து ஒரு ஓல்டு லேடி இருக்காங்க. காலைல போன தண்ணி இன்னும் வரல. ஒவ்வொரு தொட்டியாக ரொம்ப எப்போ விழுந்து போகிறதோ. இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் காதுலேயே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க இந்த அசோசியேஷன்.